மட்டன் யாருக்கு தான் வந்து பிடிக்காது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மட்டன் ரெசிபி நல்ல சாஃப்டாகவும் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கரெக்ட் மெஷர்மெண்ட்டோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கண்டிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸாக தான் வந்து இருக்கும். எதுவும் ஸ்பெஷலாலாம் ஆட் பண்ணல. ஆனாலுமே இந்த மட்டன் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே வந்து இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது தனியாக ஆறட்டும். அதுக்குள்ளார அதே பேனில் எண்ணெய், ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மட்டன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சில பேர் வந்து மட்டனை வந்து வேக வச்சுட்டு சேர்ப்பாங்க. நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால டேரெக்டாகவே வந்து மட்டன் வந்து சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் நல்லா வந்து குக் ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம வதக்கி வச்சிருக்க கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு அதையும் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். மட்டன் இப்போது நல்லா குக் ஆகி வந்துருச்சு ஒரு 40%. அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்க வேண்டியதான். சேம் மெத்தட் நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை.